இங்கே 2 பேருக்கு இடையில ரொம்பவே பயங்கரமான ஃபைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அவனோட எதிரியோட உடம்பு வித்தியாசமாக மாறுறதை நோட் பண்ணுறான். அப்போ எதிரியோட உடம்பு முழுசாகவே தவளை மாதிரியே மாறிடுது. அவனோட சத்தம் கொண்டு தவளை மாதிரியே இருக்குது. அப்போ இவன் திடீர்னு ஹீரோ மேலே பாஞ்சு ஒரு பில்டிங்கை உடச்சிட்டு அப்படியே தூக்கி கொண்டு போயிடுறான். அப்படி கொண்டு போன இவன் மறுபடியும் தவளை மாதிரி அவன் இருந்த பழைய இடத்துக்கே வந்து அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகுறான். இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகியிருக்கா. ஏன்னா இது மாதிரி அட்டாக் அவன் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டான். அப்போ ஹீரோ அவனுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பில்டிங் மேலே ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போவும் அவன் விடாமல் துரத்து ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கவும் அந்த அட்டாக்ல தப்பிக்கவும் மட்டும்தான் முடியுது. அப்போ ஹீரோ நிறைய காங்கிரீட் கல்லுகளை அவன் இருக்க இடத்த நோக்கி அனுப்புகிறான். ஆனால் எந்த ஒரு அசைவுமே இல்லை. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்கூரி காட்டு இடத்துல வெள்ளைக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அப்போ ஹீரோ கீழே பார்க்குறான். பார்த்தா அவன் கீழே நின்றுட்டு இருப்பான். அப்போ சடனாக அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணி ஹீரோ வானத்துக்கு மேலே தூக்கிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய்கிட்டு இருந்த ஒரு கல்லு கூட முதுகில் மிச்சு அவன் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ வானத்தில் புத்தர் மாதிரி ஒரு சிலையை பார்க்குறான். அப்போ அந்த புத்தர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அவனோட கைகளை ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஃபுல் ஸ்பீடில் மறுபடியும் கீழே வரான். அப்போ ஹீரோ ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அவனோட கையை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ வர ஸ்பீடில் கீழே இருக்க வில்லனோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவனோட உடம்பு நையிறதை நோட் பண்ணுறான். அப்போ அந்த வில்லன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அந்த இடத்துல தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ வர ஃபோர்ஸில் அவனோட நகலை கூட முடியல. அப்போ கரெக்டான நேரம் வந்ததும் ஹீரோ அவனோட கையை விரிக்கிறான். அப்போ கீழே இருந்த வில்லனை சுற்றி ஒரு கை மாதிரி அச்சு ஒன்று விழுந்து அவனை அமிக்கிறது.